அடுத்ததாக அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய 355 கோடி ரூபாய் பெறுமதிசேர் வரியை செலுத்த தவறிய குற்றச்சாட்டில் WM மெண்டிஸ் மற்றும் அர்ஜுன் அலோசியஸ் உள்ளிட்ட மூவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது. அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய 355 கோடி ரூபாய் வெட் வரியை மோசடி செய்தமை தொடர்பிலேயே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்தாதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் கசிந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள 3 கேள்விகளுக்கு முழுமையான புள்ளிகளை அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வாய் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய்கள் பதிவாகும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்தில் மாத்திரம் 33,000க்கும் அதிகமான புற்றுநோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் பாலித்த மகிபால சுட்டிக்காட்டியுள்ளார். புற்றுநோயால் கடந்த வருடம் 19,000 பேர் உயிரிழந்துள்ளனர். மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், நுரையீரல் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் ஆகியவை இந்த நாட்டில் புற்றுநோய் இறப்புகளுக்கு முக்கிய காரணங்களாகும். ஆண்களிடையே வாய் புற்றுநோய் அதிகரித்து வருவதுடன் நாட்டின் சனத்தொகையில் 1,00,000 பேரில் 1,990 பேர் வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆண்களிடையே வாய் புற்றுநோய் அதிகரித்து வருவதுடன் நாட்டின் சனத்தொகையில் 1,00,000 பேரில் 1,990 பேர் வாய் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைமையை ஊக்குவிப்பதன் மூலம் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் எனவும் புற்றுநோய் சிகிச்சையின் தரத்தை உயர்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திவலப்பட்டிய படல்கம பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் கொதிகலன் வெடித்ததில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 14 பேர் காயமடைந்தனர். இன்று காலை ஏற்பட்ட இந்த வெடி விபத்தில் அதன் ஊழியர்கள் 14 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 10 பேர் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையிலும் மேலும் 5 பேர் அகரகம மாவட்ட வைத்தியசாலையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கொடதினிய பிரதேசத்தை சேர்ந்த 52 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் திறக்கப்படவுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தெல்லிப்பளை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக வலி வடக்கு சிவில் சமூக அமையத்தின் ஏற்பாட்டில் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் தெல்லிப்பளை பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இந்த வழிவடக்கில் மதுபான சாணைக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்களான்னு சொல்லி அதை நாங்கள் நிறுத்த சொல்லி மகாஜர் ஒன்று பிரதேச செயலாளர் கொடுக்க போகிறோம். இதில் ஆட்கள் பொதுமக்கள் இதில் குறைவாக வந்தாலும் அந்த மழையல் வேலை காரணமாக வராவிட்டாலும் 1850க்கு மேற்பட்ட கையெழுத்துடன் மகாஜரை நான் கையளிக்கிறேன்.